சரிதான். தங்க மாலையை போட்டு மயக்க பார்க்கிறாளா? நடக்காதடி நாச்சியார். ஜெகன், பாருங்களம்மா. என்ன இது? தங்க மாலை தரையில் கிடக்கிறது. சாதாரண சங்க மாலை உன் கழுத்தை அலங்கரிக்கிறதே. இது தங்கம் என்பதை மறந்து விட்டாயா? இல்லை வேறு ஏதாவது ஒன்று உன் கண்ணை மறைக்கின்றதா? மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் மாலை என்னம்மா? மாலை கூட கண்ணுக்கு தெரியாது. ஜெகன், அம்மா அப்படி வாருங்கள், உட்காருங்கள். இந்த சங்கு மாலைக்கு ஒரு சரித்திரமே இருக்கிறது. சங்க மாலைக்கு சரித்திரமா? அம்மா, நான் அலைக்கல்லனை பிடிக்க சங்குத்தீவுக்கு போனேனா? அவனைத்தான் பிடித்து விட்டாயே, நடந்ததை சொல். அங்கு உங்களைப் போலவே அழகான, உங்களைப் போலவே அன்பான, உங்களைப் போலவே குணவதியான ஒரு பெண்ணை கண்டேனா? உங்களுக்கு அவள்தான் பொருத்தமான மருமகள் என்று நான் நினைத்தேனா? உடனே அவளை நிச்சயித்து விட்டேன். யார் அவள்? மோகினி, மீனவ குலப்பெண். சபாஷ், கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது. உனது பாட்டனார் பல்லவ சாம்ராஜ்யத்து இளவரசியை சிறைப்பிடித்து மணந்தாரே, அது சாதாரணம். உனது தந்தையார் சாளுக்கிய வம்சத்து சத்புத்திரியான என்னை விரும்பி கரம் பிடித்தாரே, அதுவும் சாதாரணம். ஆனால் எனது ஒரே மகன் ஜெகதல பிரதாபன், பச்சத்தீவு நாட்டின் எதிர்கால மன்னன், ஒரு மீனவ குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறாயே, இது சாதாரணமல்ல, சரித்திரம். அம்மா, டேய், நமது பரம்பரையில் வந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும் தங்க வாளைத்தான் பயன்படுத்துவார்கள். சாவதற்கே கௌரவம் பார்க்கும் பரம்பரையில் பிறந்துவிட்டு வாழ்வதற்கு இப்படி ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாயே. இல்லை அம்மா. பேசாதே. நீ வீசி எறிந்தது தங்க மாலையை அல்ல, உன் தாயின் ஆசைகளை, கனவுகளை. ஒருவேளை அந்த மீனவ பெண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால்? உங்கள் சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ அழகு நாச்சியாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன் தந்தை கட்டளையிட்டால்? வாழ்க்கையில் முதலாக என் தந்தையின் சொல்லை மீறுவேன். என் உயிரை மாய்த்துக் கொள்வதாக நான் கூறினால்? என் தாய்க்காக நானும் உயிரை விடுவேன். ஆனால் மோகினியை கைவிட மாட்டேன். சங்குத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணையிட்ட நான் சத்தியத்தை மீற மாட்டேன். சபாஷ் ஜெகதல பிரதாபா, நீ சத்திரியன் என்பதை நிரூபித்து விட்டாய். களத்திலும் சரி, காதலிலும் சரி, சத்திரியன் செய்த சத்தியத்தை மீற மாட்டான். மகாராஜா, அவன் ஏற்கனவே எரிகிற கொள்ளி, அதில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். மங்கையர்க்கரசி, மகன் குழந்தை அல்ல, நீ கொடுக்கும் பொம்மையை வைத்து விளையாட. எதற்கு இந்த போர்க்கொடி? பச்சை தீவில் எப்பொழுதுமே காதலுக்கு பச்சை கொடிதான். அப்பா, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மகனே. சொல்லுங்களப்பா. உன்னை வாழ்த்துவதற்காக வந்த சிற்றரசர்கள் இன்னும் அரண்மனையில் தான் தங்கியிருக்கிறார்கள். விருந்தினர் முன் உன் காதலை வெளிப்படுத்தினால் அது விவாத பொருளாகிவிடும். ஒரு வார காலம் உன் காதல் மூடிய கதவுகளுக்குள் ரகசியமாக இருக்கட்டும். 8வது நாள் உன் பட்டத்து ராணியை அழைத்து வர நானே ஏற்பாடு செய்கிறேன். நன்றி மகாராஜா. மங்கையர்க்கரசி, மாற்றங்களை தாங்கிக் கொள்ள மனதை தயார்படுத்திக் கொள். மற்றவை தானாக நடக்கும். இந்த நள்ளிரவில் கள்ளத்தனமாக யாரது? இரவு நேரம் பின்வாசல் வழி முக்காடிட்ட கோலம். யார் நீ? சங்குத்தீவு மன்னர் கங்கை கொண்ட சேகரனாரா? தங்களுக்காக கோட்டை முன்வாயில் திறந்திருக்க எதற்காக இப்படி பின்வாசல்? குற்றவாளியின் தந்தைக்கு கோட்டை முன்வாயில் வழியாக வருவதற்கு தகுதி இல்லை. குற்றவாளியின் தந்தையா? தாங்களா? என் மகன் இளவரசன் இந்திரஜித்திற்கு இன்னொரு பெயர் அலைக்கள்ளன். அலைக்கள்ளன்? நம்ப முடியவில்லை. தங்கள் தேசத்திற்கு 6 தலைமுறைகளாக நாங்கள் கப்பம் கட்டிக் கொண்டு வருகிறோம்.
அதை நான் அவமானமாக நினைக்கவில்லை. ஆனால் அவன் நினைத்தான். அதோடு மட்டுமல்லாமல் சகல தேசத்திற்கும் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக என் கஜானாவில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஆயுதங்களாக செய்து குவித்தான். அதுவும் அவனுக்கு போதவில்லை. கடைசியில் கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டான். வித்தியாசமான கதை. ஆனால் விடுதலை செய்ய முடியாத குற்றம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். பெற்றவரை துடித்து போய் வந்திருக்கிறேன். தயவு செய்து மன்னித்தவரை விட்டு விடுங்கள். இல்லை, அது முடியாது. என் மகன் இனிமேல் திருட மாட்டார். என் சங்குத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணை. சீமை தேவியா? சங்குத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணையிட்ட நான் சத்தியத்தை மீற மாட்டேன். சரி, நமக்குள் ஒரு ஒப்பந்தம். உங்கள் மகன் விடுதலைக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்க, எதுவும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். சங்குத்தீவில் முத்துக்காடு கிராமத்தில் மோகினி என்ற பெண் இருக்கிறாள். அவள் இருக்கக்கூடாது. தாயே, தாயே, ஏன் இந்த ஆனந்தம்? நாளை சூரிய கிரகணம். நீ நாகஜோதியை அடைய வேண்டிய நாள். இன்னைக்கு சூரிய கிரகணம். இது தெரியாம மோகினி முத்தெடுக்க போயிட்டாளே. சீமதேவிய சக்தி இழந்து நிக்கிற நாளாச்சு. ஐயோ, என்ன நடக்குமோ? மோகினி! மோகினி! ஒரு திருமணமாகாத இளவரசனை மற்றொரு திருமணமாகாத இளவரசன் கையால் பலி கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் சீமதேவி மனம் குளிரும். கேட்ட வரத்தை தருவாள், நாகஜோதியையும் கொடுப்பாள். ஜுவாலாமுகி, யார் அந்த இளவரசர்கள்? இவர்கள்தானா? மன்னருக்கு வணக்கம். போன காரியம் வெற்றி. மோகினிக்கு ஜலசமாதி கட்டிவிட்டேன். சபாஷ். சங்குத்தீவு வீரர்களுக்கு சமாதி கட்ட சொல்லியா தர வேண்டும்? உமக்கு தளபதி பதவி நிச்சயம். தங்கள் சித்தம் என் பாக்கி.